الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال الله أيضا: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே. அவனை போற்றுவோம், அவனிடமே உதவி தேடுவோம். மேலும் சலாம் சாந்தியும் கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் பின் வந்த நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவற்றுமாக. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஒரு மாபெரும் ஒரு அருட்கொடை. இந்த மனிதர்களுக்கு என்ன தேவையோ அல்லாஹ் அவ்வப்போது நாம் கேட்காமலேயே கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. நம் வாழ்க்கையில் எண்ணி பார்த்தோம் என்றால் நாம் கேட்காத பல விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதுதான் அதிகம். நாம் கேட்டு அல்லாஹ் நமக்கு தந்த விஷயங்களோட நம் கேட்காம அதிகமாக பலனுள்ள விஷயத்தை கொடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக கொடுத்துருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத்து தான் நம்மோட அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறதுக்கு, நம்மளோட ரூஹை மீண்டும் சார்ஜ் பண்ணுறதுக்கு வருடம் ரமதானோட மாதத்தை அல்லாஹ் அடைய வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். நம் வாழ்க்கையில் எத்தனையோ ரமதான்கள் கலைந்திருக்கும். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு கால அவகாசத்தை கொடுத்து ஒவ்வொரு வருடமும் ரமதானோட மாதத்தை ரமதானோட மாதத்தை அடைய வைக்கிறதுக்கான ஒரு உதவியை அல்லாஹ் நமக்கு செய்து கொண்டிருக்கிறான். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை நாம் உணர வேண்டும் என்றால், வாய்ப்பு கிடைத்தால் கபரில் இருக்கிறவர்களை எழுப்பிவிட்டு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு நாள் அந்த ரமதானோட மாதத்தில் நான் அடைய வேண்டும் என்று சொல்வார்கள். ஏன்? இபாதத் செய்யறதுக்கு. பொதுவாக போன ரமதான் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? போன ரமதானில் கடைசி அந்த நோன்பு, அந்த கடைசி அந்த இரவு தொழுகை, நம்மளோட மனநிலை எப்படி இருந்துச்சு? ஒரு கவலை இருந்துச்சு. அடுத்த ரமதானை அடைந்து கொள்வோமா மாட்டோமா என்ற ஒரு கவலை இருந்தது. இரண்டாவது கவலை, அதுதான் ஒவ்வொரு ரமதானும் வரக்கூடிய கவலை. நான் இந்த ரமதானை நான் எதிர்பார்த்த அளவுக்கு அல்லது நான் பிளான் போட்ட அளவுக்கு யூஸ் பண்ணவில்லையே. இன்னொரு ரமதான் கிடைத்தால், அதாவது அடுத்த ரமதான் கிடைத்தால், நான் எதெல்லாம் இந்த ரமதானுக்கு பிளான் போட்டனோ அதை விட அதிகமான ஒரு இபாதத்தை நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமதானுக்கு செய்வேன் என்று அந்த இரவோட அந்த கடைசி நேரத்தில், ரமதானோட கடைசி நேரத்தில் அல்லது இஃப்தாரோட அந்த கடைசி நேரத்தில் உட்கார்ந்து கொண்டு நாம் ஒவ்வொருத்தவரும் நிச்சயமாக யோசித்திருப்போம். மீண்டும் ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்க போகிறான். இன்னும் ஒரு சில வாரங்களில் நாம் எப்படி பிளான் பண்ணணும்? யாரோ பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரமதானில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, ரமதானில் நம்மளோட கடையோட டைமிங் என்ன, நம்ம வேலையோட டைமிங் என்ன, எப்படிலாம் சம்பாதிக்கலாம் என்பதெல்லாம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன ரமதான் என்ன இஃப்தார் சாப்பிட்றது, ஷாப்பிங் பார்த்தாக்கா ஒரே ஆஃபர், ரமதான் ஆஃபர் அப்படின்ட்டு அவங்கவுங்க எல்லாம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரமதானில் ஈமானிய உணர்வை நாம் எப்படி பெற வேண்டும் என்பதை நாம் பிளான் பண்ண ஆரம்பித்தோமா என்பது தான் கேள்விக்குறி. பொதுவாக ரமதான் வரப்போகுது என்றால் 3 விதமான மக்கள் இருப்பார்கள். ஒரு சாரார் ரமதானில் என்னோட ஈமானை உயர்த்த வேண்டும் என்று அந்த ஈமான் ஓரியன்டாக சில பயான்கள், சில விஷயங்கள் படிப்பார்கள், பயான்களை கேட்பாங்க, கேட்டு அவங்க வந்து சார்ஜ் பண்ணிக்குவாங்க. இரண்டாவது, ரமதானோட சட்ட திட்டங்கள், நோன்போட சட்ட திட்டங்களை படித்து
நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்கள் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை படிப்பார்கள் அமல் செய்கிறதுக்காக. அதுதான் நம்ம இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். இன்னிலிருந்து ஒரு 3 நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். 3வது சாரர் இருப்பாங்க, ரமதான் வந்தால் என்ன சாப்பிடலாம், சஹருக்கு என்ன சாப்பிட்றது, இஃப்தாருக்கு என்ன சாப்பிட்றது, அதை தவிர்த்து அவர்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. ரமதான்னா நைட்டு தூங்க தேவையில்லை, ஜாலியாக சுற்றலாம். ரமதானாவே ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் நிறையா இல்லையா? கண்ணிமிக்கவர்களே, நாம் எந்த லிஸ்ட்டில் இருக்கோன்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். முதல் லிஸ்ட்லையும் 2வது லிஸ்ட்லையும் நம்ம இருக்க வேண்டும். ரமதான் வந்து விட்டால் என்னுடைய ஈமானை நான் எப்படி உயர்த்துவது, என் உள்ளத்தை எப்படி பரிசுத்தப்படுத்துவது. ஸோ அதில் ஒரு பகுதி தான் நம்ம 2வதாக சொன்னது, நோன்போட சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்வது. நோன்போட சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்வது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நோன்போட சட்டம் ஃபிக்குல் முயஸ்ஸிர் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது ஒரு பெரிய புத்தகம். ஃபிக்கோட எல்லா சட்டத்திட்டங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். தொழுகையோட சட்டம், ஹஜ்ஜோட சட்டம், கொடுக்கல் வாங்கல் சட்டம், அதில் நோன்போட சட்டமும் அடங்கியிருக்கிறது. ஸோ அந்த புத்தகத்திலிருந்து தான் நாம் நோன்போட சட்டங்களை படிக்க போகிறோம். இந்த புத்தகம் தமிழ்லையும் மொழிபெயர்த்திருக்கு. உங்களுக்கு குரூப்பில் வந்து நான் அனுப்பிச்சி விட்ருப்பேன், அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ நோன்பு என்றாக்கவே நம்ம நினைவுக்கு வருவது ரமதானோட மாதம் இல்லையா? நோன்பு என்றால் என்ன? முதல் விஷயம் நம்ம என்ன பார்க்க வேண்டும் என்றால் சியாம் என்று சொல்கிறோம். அரபியில் சியாம் நோன்பு என்றால் என்ன? பொதுவாகவே அரபி சொல்லை எடுத்தோம் என்றால், எந்த ஒரு அரபி சொல்லை எடுத்தாலும் மொழி ரீதியாக ஒரு விளக்கம் இருக்கும், மார்க்க ரீதியான ஒரு விளக்கம் இருக்கும். நோன்புக்கு மொழி ரீதியான விளக்கம் என்ன? அல் இம்சாக், ஒரு விஷயத்தை தவிர்த்திருப்பது, ஒரு விஷயம் செய்யாமல் தவிர்த்திருப்பது, அல் இம்சாக். இப்போ உதாரணத்துக்கு ஒருவர், நான் 2 மணி நேரம் தண்ணீர் குடிக்க மாட்டேன் அப்படின்னா மொழி ரீதியாக பார்த்தால் இவர் நோன்பு வைத்திருக்கிறான்னு சொல்லலாம். நான் காலையிலிருந்து அசர் வரைக்கும் சாப்பிட மாட்டேன் ஒருத்தர் சொல்கிறார், ஆனால் தண்ணி குடிச்சுக்குவேன், சாப்பிட மாட்டேன், ஒரு ஃபுட் எடுத்துக்க மாட்டேன், லிக்விடாக நான் குடிச்சுக்குவேன், சாப்பாடாக அல்லது வேறு ஏதாவது கெட்டி உணவாக நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் லிங்குவிஸ்டிக்கலாக பார்த்தால் அவர் நோன்பு வைத்திருக்கிறார். அதனால தான் கிறிஸ்தவர்கள்லாம் 40 நாட்கள் நாங்கள் நோன்பு விரதம் வச்சிருக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஏன்னா மற்ற மதத்துக்காரர்களும் நாங்கள் நோன்பு நோக்கிறோம் அல்லது விரதம் இருக்கிறோம் அப்படிம்பாங்க. ஒருத்தர் பேசாமல் இருக்கிறார், ஒருத்தர் மௌனமாக நான் இருப்பேன், இன்னிலேருந்து நாளைக்கு வரைக்கும் நான் மௌனமாக இருப்பேன், அவர் நான் நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லலாம். அதான் மௌன விரதம் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஸோ விரதம்ங்கிறது காமனான வார்த்தை, இது மொழி ரீதியான அர்த்தம். மார்க்க ரீதியான அர்த்தத்தை நாம் பார்த்தோம் என்றால் அதுதான் நமக்கு தேவை. மார்க்க ரீதியான அர்த்தம் என்னவென்றால், ஒருவர் மக்ரிபோட ஃபஜ்ரோட வக்திலிருந்து, துலூஉல் ஃபஜ்ரோட ஆரம்ப வக்திலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும், அது மக்ரிபோட வக்தி வரைக்கும் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடாமல் நீயத்தோட இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு பெயரை தான் நோன்பு என்று சொல்லும். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருது? நோன்புக்கு 2 தூணுகள் உள்ளது, பில்லர்ஸ் ஆஃப் ஈமான் பார்த்துருக்கோம், பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம் பார்த்துருக்கோம். அதே போல் தூணுகள், நோன்புக்கு 2 தூண்கள் உண்டு. முதல் தூண் என்ன? ஒருவர் ஃபஜ்ர் ஆரம்ப வக்திலிருந்து மக்ரிப் குரூப ஷம்ஸ் மக்ரிபோட வக்து வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் எதையும் குடிக்காமல் மனைவியோடு சேராமல் இருக்க வேண்டும். இது முதல் ருக்குன், முதல் தூண். 2வது தூண் என்ன? 2வது தூண் இப்போதான் சொன்னேன், நிய்யத். எனக்கு எந்த ஒரு இபாதத் செய்தாலும் இன்னமல் அமலு பின்னியத்,
எந்த ஒரு இபாதத் செய்தாலும் நியத் ரொம்ப முக்கியம். நியத்து தான் ஒருவர் நோன்பு வைத்திருக்கிறாரா அல்லது பட்னி கிடக்கிறாரான்னு பிரிச்சிருக்கும். நியத்து தான் ஒருவர் நோன்பு வைக்கிறாரா அல்லது இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க பாருங்க, அது பண்ணுறாரா, நியத்து தானே பிரிக்கும். ஸோ அந்த நியத்து ரொம்ப அவசியமானது. ஸோ இது 2 தூண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த 2 தூண்களில் ஏதோ ஒன்றில் குறை ஏற்பட்டாலும் அந்த அமல் பாத்திலாக போய்விடும், கபூல் ஆகாது. அந்த அமல் கபூல் ஆகாது. அடுத்து நாம் பார்க்க வேண்டியது அக்ஸாமு சியாம். நோன்பு எத்தனை வகைகள் உண்டு? நோன்பு எத்தனை வகைகள் உண்டு? 2 வகை. ஒன்று ஃபர்லான நோன்பு, இன்னொன்று சுன்னத்தான நோன்பு. சுன்னத்தான நோன்பு பற்றி இப்போ நம்ம பேச போகிறது கிடையாது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். என்னது? மாதத்தில் 3 நாட்கள் 13, 14, 15, திங்கள், வியாழன், அரஃபாத்தோட நோன்பு, ஆஷுராவோட நோன்பு, இதெல்லாம் சுன்னத்தான நோன்புகள். வைத்தால் நன்மை, வைக்காவிட்டால் தீமை கிடையாது. 2வது ஃபர்லான நோன்புகள் என்ன இருக்குது? ஃபர்லான நோன்புக்கு உதாரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று ரமதானோட நோன்பு, 2வது விட்டு நோன்பு. இதில் வந்துடும், அது சுன்னத்தான நோன்பு. சுன்னத்தான நோன்பு 3 இருக்கு. நேர்ச்சை. ஒருவர் எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சுனாக்க அல்லாவுக்காக 3 நாள் நோன்பு வைக்கிறேன்னு ஒருத்தர் நேர்ச்சை செஞ்சுக்கிறார். அது அவருக்கு ஃபர்தாயிடுச்சு. ஒரு வேலை அவர் எதிர்பார்த்த வேலை கிடச்சிருச்சா அல்லது எதிர்பார்த்த கபூலாக விட்டால் அவர் மீது கடமையாகி விட்டது. ரைட். ஒன்று ரமதானான நோன்பு, 2வது நேர்ச்சையான நோன்பு, 3வது கஃபாரா. ஒருவர் சத்தியம் செய்து பொய் சத்தியம் செஞ்சிட்டார், அல்லாஹ் மேலே பொய் செஞ்சிட்டார். அதுக்கு என்ன பரிகாரம்? 3 நாள் நோன்பு வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி கஃபாரா நோன்புகள் இதுவும் கட்டாயமாகிடும் அவர் மேல். ஸோ 3 கட்டாயமான நோன்புகள் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம ரமதானோட நோன்பை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். அடுத்து ஹெட்டிங் என்ன அப்படின்னாக்க, ஃபதுலு சியாமு ஷஹ்ரி ரமதான். ரமதான் மாத நோன்போட சிறப்புகளும் அதோட ஹிக்மத்துகளும் ஞானங்கள். என்ன நோக்கத்துக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான்? முதல் விஷயம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்றது போல, லஅல்லக்கும் தத்தகூன் குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்துக்கு எப்படி அந்த நோன்பு கடமையானதோ அதே போல் உங்களுக்கும் கடமையாகிவிடுச்சு இந்த நோன்பு. இதனால லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் நீங்கள் தக்குவாதாரிகளாக மாறுவதற்காக இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். ஸோ நோன்போட முதல் நோக்கம் நமக்குள் அந்த தக்குவா கூட வேண்டும். அந்த தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது. உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்க, பசி பட்னியோட ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வேறு எந்த தவறான சிந்தனைக்கு பெருசாக போகாது. அவனோட ஒரே சிந்தனை என்ன இருக்கணும்? என் பசியை போக்க வேண்டும். அந்த சிந்தனை தான் இருக்கும். அதனால தான் காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒருவரை தாகத்திலையும் பசியிலையும் இருக்க வைத்து அவங்களோட அந்த ரூஹானியத்தை, அந்த ரூஹை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சார்ஜ் பண்ணி விடுறான். இது 1வது ஹிக்மத். 2வது பார்த்தோம்னாக்க, இது அல்லாஹ்வோட கட்டளை. என்ன நோக்கத்துக்காக நோன்பு வைக்கிறோம்? 1வது தக்வா வரணும், 2வது அல்லாஹ்வோட கட்டளை பின்பற்றி ஆக வேண்டும். அதை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் இல்லை. அல்லாஹ் எது நாடுறானோ அதை கட்டளையாக இந்த சமூகத்துக்கு, இந்த மனிதர்களுக்கும் ஜின்னுகளுக்கும் விதித்தே தீர்வான். அவன் கட்டளையை பின்பற்றது மட்டும்தான் நம்மளோட நோக்கமே தவிர, அவன் கட்டளையை ஏன் அல்லாஹ் இப்படி சொன்னான், ஏன் அப்படி சொல்லலை, ஏன் 1 மாதம் மட்டும்தான் நோன்பு வைக்கணுமா,
ஏன் ஒரு 4 நாள் வச்சா பத்தாதா, இல்லை 2 மாதம் வைக்கக்கூடாதா? இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கறதுக்கான அதிகாரத்தை அல்லாஹ் நாம் யாருக்கும் கொடுக்கவில்லை. மாறாக அவனோட கட்டளையை பின்பற்றத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். அடுத்த ஒரு ஹிக்மத்தை பார்த்தோம் என்றால், ஏழைகளோட பசியை பட்டினியை உணர்வது இது கடைசி. ஏழைகளோட அந்த பசியை உணர்ந்தோம் என்றால் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்பதை நம்மால் உணர முடியும். இது ஒரு நோக்கம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஷுரூத் உஜூப் சியாம் ரமதான். ரமதான் மாதத்துக்கு நோன்பு நோக்கிறதுக்கு, ரமதான் மாதத்தில் நோன்பு நோக்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. யாரெல்லாம் நோன்பு நோக்கிறது? முதல் கண்டிஷன், அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். நோன்பு நோக்க வேண்டும் என்றால், அந்த நோன்பு கபூலாக வேண்டும் என்றால் அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நான் சாலிடரிட்டிக்காக முஸ்லீம்களோடு சேர்ந்து நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த நோன்பு கபூலாகாது. ஏன்? முதலில் முஸ்லீமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு அமலுமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதுக்கு அப்புறம்தான் மற்ற எல்லா அந்நிய அமல்களும். இல்லை நான் நோம்பு மட்டும் வச்சுக்கிறேன், சாப்பிடாம பட்னி கிடக்கிறது தானே அப்படின்னா அது வெறும் அவர் பட்னி கிடக்கிறது தான் அர்த்தமே தவிர நோன்போட அந்த கபூலியத்தை அவரால் அடைந்து கொள்ள முடியாது. இரண்டாவது அல் புலூக் என்றால் வயசுக்கு வந்திருக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு 12 வயசு ஒரு அந்த 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 ஸ்டேஜை வந்து அவங்க அட்டைன் ஆகிருக்கணும். வயசுக்கு வந்தவர்களோட நோன்பை தான் நல்லா கபூல் செய்வான். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு 4 வயசோ 5 வயசோ இல்லை 10 வயசு பையனுக்கோ பொண்ணுக்கோ நாம் நோன்பு நோக்க சொன்னோம் என்றால் அவர்கள் வைக்கக்கூடிய நோன்பு அதோட நன்மை அவரோட பெற்றவர்களுக்கு வரும். அது ஒரு ட்ரைனிங். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 வயசில் தொலை சொல்லி ஏவுங்கள், 10 வயசில் அடித்து தொலை வைங்கள். இன்னும் வயசுக்கு வரல, 10 வயசு தான் வந்திருக்காங்க. ஆனால் அப்பயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வயது வந்துட்டால் அடித்து தொலை வைங்க. ஏன்? அப்போ தான் 13 வயசு ஆச்சுன்னா அவன் தொழுவை மிஸ் பண்ண மாட்டான். அதே போல தான் நோன்பு. சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்து வளர்த்து ஒரு அரை நோன்பு, ஒரு நோன்பு, அசர் டு மக்ரிப் மட்டும் நீ நோன்பு வச்சுக்கோ. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த வருஷங்களில் அதை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அந்த காலம், அந்த புலூக்குற அந்த காலம் வர்றதுக்கு முன்னாடியே நோன்பு வைக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆகிடுவாங்க. அவங்க ஆர்வமாக இருப்பாங்க நோன்பு வைக்கிறதுக்கு. அந்த ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கறதுல தவறு ஒன்றும் கிடையாது. அடுத்து மூன்றாவது அல் அக்ல் என்றால் அவருக்கு அறிவு இருக்க வேண்டும். அவர் உதாரணத்துக்கு இன்றைக்கி எத்தனையோ பேர் அறிவு இருக்கும் கொஞ்சம் நேரத்தில், அப்புறம் கொஞ்சம் நேரம் மயங்கிடுவாங்க அல்லது அந்த அறிவு போயிடும். ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருப்பாங்க, புத்தி சுபாவம் அவர்களுக்கு இருக்காது. ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு எதுவுமே கடமை இல்லை. தொழுகை கடமை கிடையாது, நோன்பு கடமை கிடையாது, இப்படிப்பட்டவர்களுக்கு கடமை கிடையாது. அடுத்து 4வது விஷயம் சிஹ என்றால் உடலில் நோன்பு வைக்கிறதுக்கான சக்தி இருக்க வேண்டும். உடலில் நோன்பு வைக்கிறதுக்கான அவர்களுக்கு சக்தி இருக்க வேண்டும். சிலர் நோயாளிகளாக இருக்கலாம், நோயாளிகளுக்கு நோன்பு கடமை இல்லை. அதே போல் சிலர் வயதாக இருக்கலாம், வயதானவர்களுக்கும் நோன்பு கடமை இல்லை. அதை அடுத்து பின்னால் பார்ப்போம் என்னென்ன பண்ணணுன்ட்டு. அடுத்த அல் இக்காமா என்றால் அவர் அந்த ஊரில் தங்கியிருக்க வேண்டும், பிரயாணியாக இருக்கக்கூடாது. ஊரில் தங்கியிருக்க வேண்டும், பிரயாணியாக இருக்கக்கூடாது. பிரயாணிகளுக்கு நோன்பை விடலாம் என்ற மார்க்க சலுகை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒமன் கேன மரீதன் அவ் அலா சஃபரின், யாருக்கு உடம்பு சரியில்லையோ, ஒமன் கேன மரீதன் அவ் அலா சஃபரின், யார் பிரயாணத்தில் இருக்கிறாரோ, ஃபைதத்து மின் ஐயாமின் உஹர், அவருக்கு அந்த நோன்பை ஃபர்லான அந்த நோன்பை கலா செய்து வைத்துக் கொள்ளலாம். அடுத்து 6வது அல் ஹுலூமின் அல் ஹைதி ஒன் நிஃபாஸ், பெண்கள் மாதவிடாயில் இருக்கக்கூடாது,
அதே போல் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா நிஃபாஸ் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதுலேயும் அவர்கள் இருக்கக்கூடாது. இந்த ஹைதிலிருந்தும் இந்த நிஃபாஸிலிருந்தும் அவர்கள் முழுமையாக வெளியே இருக்க வேண்டும், தூய்மை அடைந்திருக்க வேண்டும். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சுபூத் துஹூல் ஷஹ்ர் ரமதான். ஒரு ரமதானோட மாதம் எப்படி ரமதானோட மாதத்தை அடைந்து விட்டோம் என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கெல்லாம் தெரியும், பொதுவாகவே இஸ்லாமிய மாதங்களை நாம் பிறையை பார்த்து கண்டுபிடிப்போம். ரெண்டே வழிமுறை தான் இருக்கு. அது ரமதான் மாதமாக இருக்கட்டும், அது ரமதான் அல்லாத மாதமாக இருக்கட்டும். ஒரு ரமதானோட மாதத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் 2 வழிமுறை. ஒன்று, பிறையை கண்ணால் பார்ப்பது, பிறையை நேரில் பார்ப்பது. இல்லை என்றால், நேரில் பார்க்கறதுக்கான சாத்தியக்கோள் இல்லை, மேகமூட்டமாக இருக்குது என்றால் அந்த நாளை அடுத்த நாளை ஷாபான் 30 ஆக்கி கொண்டு அதுக்கு அடுத்த நாளிலிருந்து ரமதான் 1 என்று டிக்ளேர் பண்ணுவது. இந்த 2 வழிமுறையை தவிர வேற எந்த ஒரு வழிமுறையும் கிடையாது. 3வது ஒரு வழிமுறை இருக்குது என்று ஒருவர் சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பிதத் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு சிலர் கேலண்டரை பார்த்து நோன்பு வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. கேலண்டரில் போட்டிருக்காங்க, 100 வருஷத்துக்கு கேலண்டர் போட்டாச்சு, 1000 வருஷத்துக்கு போட்டுடலாம். அந்த கேலண்டரை பார்த்துக்கிட்டோ அல்லது இந்த அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன், ஏன்னா இப்படி போவோம் அப்படி போகணும் ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கிறாங்க, அதை பார்த்தோ நாங்கள் ரமதானோட மாதத்தை டிசைட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்படி சொல்லக்கூடிய வழிமுறை புதிதாக உருவாக்கப்பட்ட வழிமுறை. 2வது, ஹதீஸுக்கு நேர் மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. அதனால தான் இந்த பிதத் என்று சொல்லுது. இப்போ ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க? ரசூல் முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யசும். யார் ஷஹீத்னா யார் பார்க்கிறீர்களோ, ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர, உங்களில் யார் பார்க்கிறீர்களோ. என்னத்தை பார்க்கறது? அந்த பிறையை பார்க்கறது. அதான் ஷஹீதுங்கிற வார்த்தைக்கு அதான். யார் அந்த மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ அப்படின்ட்டு சில டிரான்ஸ்லேஷன்லாம் போட்டிருக்கும். அது வேணும்னா டிரான்ஸ்லேஷனுக்கு நல்லா இருக்கும். ஆனால் உண்மையான ஷஹீத அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தால் அதை வாட்ச் பண்ணுறது, பார்க்கறது. தமிழில் அரபியில் பார்த்தா இதில் ஒரு கன்ஃபியூஷனே கிடையாது. ஃபமின் ஷஹீத மின்குமு ஷஹர அப்படின்னா யார் அந்த மாதத்தை பார்க்கிறாரோ, பார்த்து அடைந்து கொள்கிறாரோ அவருக்கு அந்த நோன்பு கடமையாகிறது. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? இதா ரஅய்துமூஹு ஃபஸூமு, நீங்கள் பிறையை பார்த்தால் நோன்பு வையுங்கள். தெளிவாக சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் பிறையை பார்த்தாலுங்கிற வார்த்தை இருக்கு. இதா ரஅய்துமூஹு ஃபஸூமு. அதே போல இதா ரஅய்துமூஹு ஃபஸூமு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பிறையை பார்த்தால் நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்தால் நோன்பை விடுங்கள். ஒருவேளை பிறை தெரியாவிட்டால், மேகமூட்டமாக இருக்கிற பிறை தெரியாவிட்டால் அதை ஷாபான் 30 ஆக்கிக் கொள்ளுங்கள்ன்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சிலர் கேட்கலாம், குறிப்பாக இந்த அஸ்ட்ரானமிக்கல் கேலண்டர் அதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் கேட்கலாம், அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே தொழுகையோட நேரத்தை கணிக்கிறதுக்காக சொல்கிறாங்க. அப்போ தொழுகையோட நேரத்தை நீங்கள் போய் சூரியனை பார்க்குறீங்களா? லொஹரோட வக்தோ மக்ரிபோட வக்தோ வர்றதுக்கு சூரியனை பார்க்குறீர்களா? இல்லை மஸ்ஜிதில் எழுதி மாட்டியிருக்கக்கூடிய அந்த டைமோ அல்ல ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் அதை பார்த்து வக்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தொழுகிறோமா அப்படின்னு பார்த்தால், தொழுகையோட நேரத்தை கணிக்கிறதுக்கு நம்ம சூரியனை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி ஹதீஸில் எங்கேயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க? வக்து ஸலாத்தி மக்ரிப், உதாரணத்துக்கு மக்ரிபோட வக்து என்னது? இதா காபதி ஷம்ஸ், சூரியன் மறைந்தால் தொழுது கொள்ளுங்கள், மக்ரிபோட தொழுது கொள்ளுங்கள். இப்போ சூரியன் மறைந்தால் தொழுது கொள்ளுங்கள்.
இங்கே சூரியன் மறையிறதை பார்த்தால் தொழுது கொள்ளுங்கன்னு இருக்கா? ரசூல் சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லலை. இதா கோபதி ஷம்ஸ், சூரியன் மறைந்தால் அப்படின்னு அர்த்தம். மறைதுன்ட்டு ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்து விட்டால் அல்லது இங்கே கேள்விப்பட்டால் தொழுகலாம். பார்க்கணுன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பார்க்கறதில்ல. ரசூல் ஸல்லல்லாஹு நிற்கல. இதா கோபதி ஷம்ஸ், ஒருவேளை பார்த்து நீங்கள் தொழ வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக பார்த்து தான் தொழ வேண்டும். ஆனால் ரசூல் என்ன சொல்லிட்டாங்க? இதா கோபதி ஷம்ஸ், சூரியன் மறைந்தது உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அதாவது சூரியன் மறைஞ்சிருச்சுங்கிற நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் மக்ரிபை தொழுது கொள்ளுங்கள். ஆனால் பிறையை பொறுத்த வரைக்கும் சூமூலி ருயதிஹி, அந்த பிறையை பார்த்தால் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பிறையை பார்த்தால் நீங்கள் நோன்பு விட்டு விடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையை ஸ்பெசிஃபிக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இரண்டு மெத்தடாலஜி தான் நோன்போட நோன்பு ஆரம்பம் தீர்மானம் பண்ணுறதுக்கோ அல்ல எந்த ஒரு மாதத்தை தீர்மானம் பண்ணுறதுக்கோ இந்த கேல்குலேஷன் கரெக்டாக இருக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கிறதுக்காக அதை அந்த பிறையை போய் பார்க்க வேண்டும். எவ்வளோ நாடுகள் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி, குறிப்பாக அரபு நாடுகள் எல்லாம் உம்முல் குரா கேலண்டர் ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய கேலண்டர், கணக்கில் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய கேலண்டர். அப்படி இருந்தும் ஷாபானோட 29ஆம் தேதி வந்து விட்டால் அந்த அந்த டெலிஸ்கோப் அது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு 2-3 இடத்துல போய் பார்க்குறாங்க. ஒரு பெரிய டீம் போய் பார்க்குறாங்க. அது சவுதியாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், இன்னும் மற்ற எண்ணிய நாடுகளாக இருக்கட்டும். ஏன்? இந்த ஹதீஸ் தான் காரணம். ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் இப்படி சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், கேலண்டரை பார்த்து நோம்பு வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த ருய்யாங்கிற வார்த்தை சொன்னதுனால் கண்டிப்பாக பார்த்து தான் ஆக வேண்டும். யாரோ ஒருத்தர் பார்த்தா போதும், அந்த பார்த்தவரோட சாட்சியை அந்த காதி, அந்த ஜட்ஜ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, பார்த்தவரோட சாட்சியை ஏற்றுக்கொள்ளலை. இன்றைக்கி பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா, நான் பார்த்துட்டேன், நான் போய் ஒருத்தர் சொல்கிறேன், ஏன்னா காதி அவர் ஏற்றுக்கலை. இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் புதுசாக ஒரு ஜமாத் ஆரம்பித்து நான் பார்த்துட்டேன், எல்லாம் என்னோடய பார்வை இதை பின்பற்றுங்கன்னு சொல்ல முடியுமா? எதுக்காக காதி போட்டிருக்காங்க? ஒரு அரசாங்கம் ஒரு காதி, ஒரு ஜட்ஜை, சீஃப் ஜஸ்டிஸ் போட்டிருக்கக்கூடிய நோக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள், குறிப்பாக முஸ்லீம்களுக்கு சம்பந்தமான பிறை பார்க்கறது, இந்த தலாக்கோட சட்டங்கள் அல்லது நிக்காவோட விஷயங்கள், இதை ஒரு நல்ல முறையில் நடத்துறதுக்காக தான் அவர்களை போட்டிருக்கிறாங்க. சரி, நாம் பார்த்து அவர் ஏற்றுக்கல, தெளிவாகவே அவர் மறுக்கிறார் நம்மளோட சாட்சி அப்படின்னாக்க அவருக்கு மேலே தான் குற்றம் போகுமே தவிர நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவரை பின்பற்றுறது தான் நம்மளோட வேலை இந்த விஷயத்தில். அப்போ தான் குழப்பங்கள் இருக்காது, அப்போ தான் ஒற்றுமை சமுதாயத்தில் இருக்கும். ஏன்னா ஒரு பெருநாள் நாளோ அல்லது ஒரு நோன்போட நாட்கள் வந்து ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் ஒரு 4 பெருநாள் 3 பெருநாள் கொண்டாடினா யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் போதுமானவன். இப்போ இந்த ஹதீஸின் படி கண்ணால் பார்த்தால் மட்டுமே நோன்பு வைக்க வேண்டும், நோன்பை விட வேண்டும். அடுத்த ஒரு விஷயம் நாம் பார்க்க வேண்டியது வக்து நீயத்தை எப்போ வைக்கிறது? நீயத்தை நோன்புக்கு நீயத்தை, ரமதானோட மாதத்தோட நோன்புக்கு நீயத்தை எப்போ வைக்கிறது? இப்போ சுன்னத்தான நோன்பு இருக்குது இல்லையா, இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஜ்ருக்கு அப்புறம் நீயத்து வைத்தால் கூட அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரை தொழுதுட்டு வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, வீட்டில் ஏதாவது சாப்பிட்றது இருக்கான்ட்டு. ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்போ நான் நோன்பு வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருக்கு அப்புறம் ஒன்றுமே சாப்பிட்டுட்டு கேட்குறது இல்லை, சாப்பிடாம ஒருத்தர் இருக்கிறார். ஒருத்தர் ஃபஜ்ரு வந்துச்சு, நாளைக்கு ஃபஜ்ர் தொழுதுட்டு லொஹூர் வரைக்கும் ஒருத்தர் சாப்பிடல, தண்ணியும் குடிக்கல. லொஹூருக்கு அப்புறம் யோசிக்கிறாரு, பாதி நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 4 மணி நேரம் தான், பேசாமல் நோன்பா வச்சிடறேனே அப்படின்னு லொஹூருக்கு அப்புறம் ஒருத்தர் யோசித்து நோன்பு வச்சால் அந்த நோன்பு இன்ஷா அல்லாஹ் கபூலாகப்படும். ஆனால் ஃபர்தான நோன்பை பொறுத்த வரைக்கும் நோன்பு வைக்கிறதுக்கு முன்பே நியத்து வச்சிருக்கிறது கட்டாயம். ஃபஜ்ருக்குள்ள நியத்து வச்சிடணும். ஃபஜ்ருக்குள்ள நம் நோன்புக்கான நியத்தை வைத்து விட வேண்டும்.
ஏன்னா இன்னமல் அமலு பின் நிய்ய. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸை சொல்கிறாங்க, மன் லம் யுபையித்தி ஸியாம க்பல அல் ஃபஜ்ர், யார் ஒரு ஃபஜ்ருக்கு முன்னாடி நோன்புக்கான நீயத்தை வைக்கவில்லையோ ஃபலா ஸியாம லஹு, அவருக்கு நோன்பு கிடையாது. இது எந்த நோன்பு? ஃபர்தான நோன்பு கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ அதன் அடிப்படையில் நோன்பை ஃபஜ்ருக்கு நோன்போட நீயத்தை ஃபஜ்ருக்கு முன்னாடி வைக்க வேண்டும். அதே போல் ஒரு நீயத் 30 நாட்களுக்கும் போதுமானதா, அல்லது ஒவ்வொரு நாளிலும் நம் நீயத்தை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டோம் என்றால் ஒரு நீயத் போதுமானது. இன்னொன்று ஈஸியாக ஒரு விஷயம் இருக்கா, நம் பிறை பார்ப்பதோட நோக்கம் என்ன? பிறை தெரிஞ்சிருச்சா, அந்த ஊரில் தெரிஞ்சிச்சா, இந்த ஊரில் தெரிஞ்சிச்சா, ஏன் அவ்வளோ அவசரப்பட்டு ரொம்ப ஒரு ஆர்வமாக நாம் பார்க்குறோம்? ஏன்னா சஹர் வைக்கணும், அவ்வளோதான். அதே நீயத்தை போய் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. நவைத்து சௌமைதீன் அனது ஐ ஃபர்லி ரமதானன் ஒரு நீயத் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொன்ன அவசியம் இல்லை. நம்ம எப்போ நோன்பை தேட ஆரம்பிச்சிட்டோமோ, நாளைக்கு பிறை தெரிய போதா, அடுத்த நாள் பிறை தெரிய போதா, 30வது ஷாபானா இல்லை முதல் ரமதானா என்று அந்த தேடக்கூடிய நோக்கம் என்ன? தேடக்கூடியவரை நிறுத்தி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? நோன்பு வைக்கணுங்க பாரு, அதான் நீயத். இப்போ ஒருத்தர் பள்ளிக்கு போகிறாரு இஷா தொழுவதுக்கு, ஒரு நாள் வீட்டில் செஞ்சுட்டு அழகாக போயிட்டுருக்காரு. அவரை கூப்பிட்டு கேட்குறோம், எங்கே போகிறீங்க? பள்ளிக்கு போகிறேன். எதுக்கு போகிறீங்க? இஷா தொழுவ போகிறேன். இதுதான் நீயத். அதனால் அங்கே போய் நின்றுக்கிட்டு நான் அல்லாவுக்காக கிப்லா முன்னூக்கி 4 ரக்காத் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லணும் அவசியம் கிடையாது. ஸோ நீயத்தோட இடம் கல்ப். ஸோ உள்ளத்தில் ஆல்ரெடி நமக்கு நீயத் இப்போ வந்துருச்சு, பிற தெரிஞ்சிச்சு நோன்பு வைக்கணும் அப்படின்ட்டு. அதுதான் நீயத்தை தவிர ஒவ்வொரு இரவுலையும் சில பள்ளிகளில் தராவிக்கு அப்புறம் நீயத் சொல்லிடுவாங்க. சில பள்ளிகளில் கரெக்டாக அந்த ஃபஜ்ருக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீயத் சொல்லுவாங்க. இதெல்லாம் விதத்தான ஒரு விஷயம். அடுத்து அல்-அதார், நோன்பை யாரெல்லாம் விடுவதற்கு தகுதி பெற்றவர்கள்? நோன்பை யாரெல்லாம் விடுவதற்கு தகுதி பெற்றவர்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களுக்கு சில சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறான். அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில காரணிகளால் சில விதி விலக்குகளையும் இதே மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ரஹ்மத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ரஹ்மத்தை நாம் இங்கே பார்க்குறோம். அதன் அடிப்படையில் நோன்பு கட்டாயமாக வைத்தாக வேண்டும். ஒருவரால் வைக்க முடியவில்லை, அவர் என்ன பண்ணுவார்? கட்டாயம்னா வச்சு ஆகணுமே, வழியே இல்லையே. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கருணை சில விதி விலக்குகளை நமக்கு கொடுத்துருக்கிறான். அதில் முதல் விஷயம் அல் மருத் வல் கபர். நோயாளிகள் பெரியவங்களை நோன்பை விட்டுவிடலாம். ஏன்? அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஐயாம மஅதூதாத் ஃபமன் கான மின்கும் மரீதன், உங்களில் யாருக்கு நோய் பெற்றிருக்குதோ ஃபஇத்தத்து மின் ஐயாமின் உஹர், அவர் இன்னொரு நாளில் கதா செய்து அந்த நோன்பை வைத்து கொள்ளலாம். இது அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். எனவே அந்த ருக்ஸா என்றால் அந்த சலுகையை நோயாளிகள் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது, அது நோயாளிகள் பொறுத்த வரைக்கும் 2 வகையான நோயாளிகள் இருப்பாங்க. முதல் வகை, அவருக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்திருக்கலாம், அந்த மாதிரி குணப்படுத்தக்கூடிய நோயாக இருக்கும். 2 நாள் காய்ச்சல் வந்திருக்கும், அதனால் அவரால் 2 நாள் நோன்பு வைக்க முடியாது. இப்படிப்பட்டவர் என்ன பண்ணலாம்? நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 2 நாளை எடுத்து வச்சிடலாம். இன்னொரு நோயாளிகள் இருப்பாங்க, அவங்க எப்பொழுதுமே நோன்பு வைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நோயாளிகள் அதில் அவங்க கூடயே வயது முதியவர்களை சேர்த்துக்கொள்ளலாம்.
சில 70 வயசுக்கு மேலே போனாங்க, உதாரணத்துக்கு நோன்பு வைக்க முடியாது, அவங்களுக்கு உடலில் அந்த பலம் இல்லை என்றால் நோன்பு வச்சா உயிருக்கு ஆபத்தாகும் அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ இப்படிப்பட்டவர்கள் பெர்மனண்ட்டாக கதா கூட பண்ண முடியாது, பெர்மனண்ட்டாக நோன்பு வைக்க முடியாதவர்கள் விட்ட ஒரு நோன்புக்கு ஒரு மிஸ்கீனுக்கு உணவை கொடுத்தாக வேண்டும். ஒரு மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்தாக வேண்டும். சிலருக்கு வயசான தாய் தந்தைகள் இருப்பார்கள், அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு யார் மேலே கடமை? அவங்க பிள்ளைங்க மேலே கடமை. ஒரு நோன்புக்கு ஒரு மிஸ்கீன், எத்தனை நோன்பை விட்டிருக்கிறார்களோ அத்தனை மிஸ்கீனுக்கு உணவை கொடுத்தாக வேண்டும். அந்த உணவு நாம் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்க வேண்டும். அது அவர் காசாகவும் கொடுக்கலாம். எவ்வளோ கால்குலேட் பண்ணி ஒரு நாளைக்கு உதாரணத்துக்கு ஒரு மீல்ஸ் சாப்பாடு எவ்வளோ இருக்கும்? 150 ரூபா இருக்குமா? இருக்கும் 150 ரூபா ஒரு நாளைக்கு, 150 ரூபா 30 நாளைக்கு இவ்வளோ அப்படின்னு கொடுக்கலாம். அல்லது சாப்பாடாகவே கொடுக்கலாம், ஒருத்தருக்கு கொடுக்கலாம், ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கலாம். அல்லது ஒரு நாள் சமைச்சு ஒரு 30 பேருக்கு கொடுக்கலாம். அதில் அவருக்கு எப்படி இலகுவாக இருக்குதோ அப்படி அவர் சூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்து இரண்டாவது அஸ்ஸஃபர், பிரயாணிகளும் நோன்பு விட தகுதி பெற்றவர்கள் பிரயாணிகள். ஏன் அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கணும், ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். அந்த பிரயாணம்னா என்ன? அது பிரயாணமாக அறியப்பட்டிருக்க வேண்டும், அது ஹலாலான பிரயாணமாக இருக்க வேண்டும். நோன்பை விடுறதுக்காக பிரயாணமாக இருக்கக்கூடாது. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்க, ஷாப்பிங், ஈது ஷாப்பிங் சொல்லிட்டு இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போவாங்க, நோன்பு விட்டுருவாங்க. ஏன் நோன்பு விட்டீங்க? நாங்களாம் ஷாப்பிங் பண்ண போனோம், அதான் பிரயாணம் பண்ண போனால் நோன்பு விடலான்ட்டு சலுகை இருக்கே அப்படிம்பாங்க. ஏன் ஷாப்பிங் நைட்டில் பண்ண முடியாதா? இல்லை ரமதானுக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ண முடியாதா? இல்லை புது ட்ரெஸ் போட்டு தான் ஆகணுமா? இப்படிப்பட்டவர்கள் அவர்களே ஏமாற்றி கொண்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். பிரயாணம் அது தேவையுள்ள பிரயாணமாக இருக்க வேண்டும், அவாய்ட் பண்ண முடியாத பிரயாணமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் நோன்பை விட்டுவிடலாம், கதாவாக செய்து கொள்ளலாம். சரி, ஒருத்தர் பிரயாணிக்கிறார், ஆனால் நோன்பு வைக்கணும்னு இருக்கிறார், நோம்பெலாம் விட மாட்டேன். எது பெட்டர்? நோன்பை விடுறது பெட்டரா இல்லை நோன்பை வைக்கிறது பெட்டரா? நம்மெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் நோன்பை இதில் ஏதாவது ஒன்று தான் கரெக்டான ஆன்சருன்ட்டு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்தில் சஹாபாக்கள் ரசூல்லாவோட பிரயாணம் செய்கிறாங்க. இன்றைக்கி நடக்கிற பிரயாணம் மாதிரி கிடையாது. இன்றைக்கி நல்லா ஏசியில் ஜாலியாக போயிட்டு வந்துட்டுருக்குறோம். அப்படி கிடையாது ரசூல்லாவோட பிரயாணங்கள், சஹாபாக்களோட பிரயாணங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சஹாபாக்கள் பிரயாணிக்கிறார்கள். சஹாபாக்களில் சிலர் நோன்பு வைக்கிறார்கள், சிலர் நோன்பை விட்டுறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பண்ணது கரெக்டுன்னு சொல்லலை, அதை நீங்கள் பண்ணது தப்பும் யாரையும் கண்டிக்கவில்லை. அல்லது நோன்பு வைத்தவர்கள் நீங்கள்லாம் ஹதீஸ்க்கு மாற்றமாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை. அல்லது நோன்பை விட்டவர்கள் இவர்களை பார்த்து நீங்கள் குர்ஆனுக்கு மாற்றமாக போயிட்டீங்க அப்படின்லாம் செய்யவே இல்லை. அதனால் சாய்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது. பிரயாணத்தில் ஒருவர் நோன்பு வைக்கிறதா ஒவ்வொருத்தரோட டெசிஷன். ஒருத்தர் நோன்பு வைத்தால் அல்ஹம்துலில்லாஹ், ஒருத்தர் நோன்பை விட்டுறாரு அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கான பர்மிஷன் இருக்குது. ரசூல் சொல்லுங்க என்ன இங்கே பாருங்கள், குன்ன நுசாஃபிர் மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூல் சொன்ன பிரயாணம் செய்தோம். ஃபலம் யஅப ஸாயிம் அலல் முஃப்திர் வலல் முஃப்திர் அலல் ஸாயிம். ஒரு நோன்பு வைத்தவர் நோன்பு வைக்காதவரை பார்த்து தவறுன்னு சொல்லவில்லை, அல்லது நோன்பு வைக்காதவர் நோன்பு வைத்தவரை பார்த்து தவறென்று சொல்லவும் இல்லை. அதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தை, இன் ஷிஅத ஃபஸும் வ இன் ஷிஅத ஃபஅஃப்துர். நீங்கள் விரும்பினால் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பினால் நோன்பை விட்டு விடுங்கள். ஸோ சாய்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்களோட அந்த சிச்சுவேஷனை பொறுத்து அவர்கள் நோன்பு வைக்கலாம் அல்லது நோன்பை விடலாம். நோன்பை விடுறதுக்கான பர்மிஷன் இருக்குது, சலுகை இருக்குது. சலுகை இருந்தால் அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
ஒருத்தர் நான் சலுகைலாம் அனுபவிக்கல, நான் வந்து நோன்பு தான் வைப்பேன் அப்படின்னா தாராளமாக வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டிக்கவில்லை, நோன்பு வைத்தவர்களை கண்டிக்கவில்லை. அடுத்து எத்தனாவது காரணம் இப்போ? மூன்றாவது காரணம் பெண்கள், மாதவிடாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்கள், நிஃபாஸ், குழந்தை பெற்றதுக்கப்புறம் அந்த ப்ளீடிங் ஏற்படும் இல்லையா, அந்த வகையில் உள்ள பெண்கள் அவர்களும் நோன்பை விட வேண்டும். சாய்ஸ்லாம் கிடையாது, அவங்க நோன்பு வைக்கக்கூடாது. நோன்பை ரமதான் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கள் அந்த நோன்பை எடுத்து வைத்து கொள்ளலாம். அடுத்து 4வது காரணங்கள் கர்ப்பம் அடைந்த தாய்மார்கள், பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள். இப்போ இவர்களுக்கு சலுகை இருக்குது, நோன்பை விடுறதுக்கான சலுகை இருக்குது. ஏன்னா குழந்தைக்கு பால் ஒழுங்காக கொடுக்க முடியாது, அல்லது மெடிக்கல் அட்வைஸ், டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து உங்கள் உடம்பு நோன்பு வைத்தீங்கனாக்க உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தாராளமாக அவர்கள் நோன்பை விட்டுவிடலாம். நோன்பை விட்டுட்டு அவர்கள் ரமதானுக்கு அப்புறம் அல்லது அவங்க மேலும் ஹெல்த்தி ஆனதுக்கப்புறம் அவர்கள் நோன்பு வைத்து கொள்ளலாம்.